கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. அப்பா, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களை மட்டுமாய் கிருபையாய் பாதுகாத்து இந்த வேளையிலும் உடைய சமூகத்தில் கிருபையாய் கூட்டி சேர்த்த உடைய அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் நிலையற்றவர்கள் அப்பா, எங்களை நீர் அப்பா ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, எங்களுடைய பலனும் எங்கள் கோட்டையும் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த வேளையிலுமே மட்டுமே உயர்த்துகிறோம். உங்களை தாழ்த்தி விரிவாக்கி உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் இந்த ஆலோசனைக்காக ஆதியாகமம் 26வது அதிகாரம் அதனுடைய 19 மற்றும் 20 வசனங்கள். ஆதியாகமம் 26 அதனுடைய 19 மற்றும் 20 வசனங்கள். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பரனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டாள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஈசாக்கு, ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கு, கர்த்தர் என்ன செய்தார்? அவனுடைய பஞ்ச காலத்திலும் அவனை விதை விதைக்க வைத்து 100 மடங்காய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்தில் தன் தகப்பனாகிய ஆபிரகாம் இறந்ததுக்கு அப்புறம் அவர் வைத்திருந்த இந்த துறவுகளை எல்லாம் பெலிஸ்தர் என்ன பண்ணாங்க அப்படின்னா தூர்த்து போட்டார்கள். அது நீரூற்று வராதபடி அதிலே மண்ணை வாரி போட்டு தூர்த்து போட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கப்புறம் ஈசாக்கு என்ன பண்ணுகிறார்? அவற்றை எல்லாம் மறுபடியுமாக என்ன செய்கிறார்? அதை துறவுகளை மறுபடியுமாக தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு என்ன பேரிட்டாரோ அதையே என்ன செய்தார்? அவர்களுக்கு பேரிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்தில் ஈசாக்கு என்ன பண்ணுகிறார்? ஒவ்வொரு துறவாக வெட்டி அதற்கு பேரிட்டு இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தராய் வந்து என்ன பண்ணுகிறாங்க? இது என்னுடையது, இது என்னுடையது என்று சொல்லி வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். வாக்குவாதம் பண்ணப்பட்ட காரியம் என்று சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தில் வாக்குவாதம் வந்துவிட்டால் அந்த இடத்தில் சமாதானமின்மை காணப்படுகிறது. அப்போ அது அந்த இடத்தில் கர்த்தருக்கு பிரியமில்லை என்பதை அந்த இடத்தில் அந்த வாக்குவாதம் உணர்த்துகிறது. எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் நம்மளே ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டால், கர்த்தாவே இந்த இடத்துக்கு நான் சொல்லுகிறேன், இந்த காரியத்தை வாய்க்க பண்ணும்படியாக நான் சொல்லுகிறேன். சப்பா உமக்கு சித்தம் இருந்தால் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்க என்று நம்ம ஒரு இடத்தில் நம்ம ஜெபித்து கொண்டு ஒரு காரியத்துக்காக நம்ம போகும் பொழுது அந்த இடத்தில் வாக்குவாதம் அதிகரிக்கும் பொழுது அந்த இடத்தில் சமாதானமின்மை காணப்படும் பொழுது அந்த இடத்தில் கர்த்தருக்கு அந்த காரியம் சித்தமில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பு பிள்ளைகளை, இந்த இடத்திலே ஈசாக்கு 2 துறவுகளையும் வெட்டும் பொழுதும் அந்த இடத்தில் வாக்குவாதம் உண்டாகப்படுகிறது. வாக்குவாதம் ஏற்பட்டு அந்த இடத்தில் சமாதானமின்மை காணப்பட்டு அதை விட்டு தூரமாய் போய் அதுக்கப்புறம் ஒரு துறவை தோண்டினார். அந்த இடத்தில் வாக்குவாதம் இல்லை என்று கண்டவுடன் அதுக்கு ரெகோபோத் என்று பெயரிட்டு ஈசாக்கு அதை சுதந்திரத்துக் கொள்கிறார். என்ற பிள்ளைகளை, கர்த்தர் இந்த இடத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்றால், நமக்குரியதை கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்மிடத்தில் வந்து கொண்டு சென்று சேர்ப்பார். அன்பு பிள்ளைகளே, நமக்கு இல்லாததை நம்மிடத்திலிருந்து என்ன செய்ய முடியாது. நமக்கு உரிமை இல்லாததை கர்த்தர் என்ன செய்வார்? நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விடுவார். அன்பு பிள்ளைகளே, அதற்கு அதை நம்மிடத்தில் வந்து சேர்க்க முடியாது. அது நமக்கு சொந்தமில்லை என்று சொல்லும்போது நமக்கு அது தகுதியாக இருக்காது. நமக்கு எது சொந்தமோ
நமக்கு எது உரியதோ அதை கர்த்தர் நம்மிடத்தில் வந்து கூட்டி சேர்ப்பார். அன்பு பிள்ளைகளை, இந்த இடத்திலே கர்த்தர் நமக்காக ஆயத்த பண்ணினவைகளை நம்ம கண்கள் காணும்படியாக, கர்த்தர் அதை நாம் சுதந்திரிக்கும்படியாக, கர்த்தர் அதனிடத்தில் சமாதானத்தை உண்டு பண்ணி, வாக்குவாதம் இல்லாத ஒரு ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணி அந்த இடத்தில் நமக்கு சுதந்திரிக்க வைப்பார். அன்பு பிள்ளைகளை, இந்த இடத்திலே நீங்கள் காரியத்திற்காக ஏதாவது ஒரு காரியத்திற்காக நீங்கள் கடந்து செல்லும் போது அந்த இடத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டால் கர்த்தர் அதுக்கு அந்த இடத்தில் உங்களுக்கு உத்தரவு கொடுக்கவில்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பு பிள்ளைகளை, வாக்குவாதம் ஏற்பட்டால் நான் அடைந்தே தீர்வேன் என்று நீங்கள் நினைத்தால் அது கர்த்தருக்கு பிரியமில்லாதது. அன்பு பிள்ளைகளை, இந்த இடத்தில் நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறது, நமக்குரியதை கர்த்தர் நம்மிடம் வந்து சேர்ப்பார். நமக்கு இல்லாததை கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கு கொடுக்க மாட்டார். அன்பு பிள்ளைகளை, நம்ம தெரிந்து கொண்டு கர்த்தர் நமக்கு பிரியமான காரியங்களை செய்யும்படியாக, அவருடைய பாதை நடக்கும்படியாக நம்மளை ஒப்புக் கொடுக்கும். வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.